Hey guys, ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமினேஷன் சீக்கிரமாவே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்காக நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 12th வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்லோட் பண்ணிட்டோம், மேக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம், பயாலஜி அப்லோட் பண்ணிட்டோம், 10th மேக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுபடி இப்போ 11th வந்து பிசிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டா எப்படி ரெடி பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் வச்ச ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா ப்ரீவியஸ் இயர்ல, அந்த இயர்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் எடுத்து அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு தான் நம்ம வந்து கொஸ்டின் பேங்க் இந்த கொஸ்டின் பேங்க் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம். அந்த கொஸ்டின் பேப்பர் இது வரைக்கும் வச்ச எல்லா டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இதுல இருக்கும். ஓகேங்களா? அடிஷனலா நம்ம எதுவுமே கொடுக்க கிடையாது. அது மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? சோ இத பார்த்தாவே மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கவர் ஆயிடும். ஓகேங்களா? இது இல்லாம வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருந்தா இதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த ப்ராப்ளம்லயே நான் அடிஷனலா இன்னும் தேவைப்படக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஆனா இதை படிச்சாவே போதும். ஓகேங்களா? சோ இதுல என்னென்ன கொடுத்திருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் ரொம்ப கம்மி தான். வெறும் 20 2 மார்க் மட்டும் தான் இருக்கு. நான் 12க்கு நான் ஃபுல்லா 2 மார்க்ஸ் வந்து ஒரு 40 2 மார்க் கொடுத்திருப்பேன். அதுல மோஸ்டா நம்ம எது படிக்கணும்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். சோ உங்களுக்கு 20 தான் இருக்குங்கிறதுனால நீங்க ஃபுல்லாவே படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 19 கொஸ்டின் தான் இருக்கும். 19 கொஸ்டின் தான் இருக்கு. சோ 3 மார்க்கும் ஃபுல்லாவே நீங்க படிச்சுக்கோங்க. 5 மார்க் இப்ப நான் சொல்லக்கூடிய 5 மார்க் இருக்கு இல்லைங்களா? இந்த ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம்க்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 16 5 மார்க்ஸ் வந்து கொடுத்திருக்கோம். இந்த 16 5 மார்க்க நீங்க தெளிவா படிச்சுட்டீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்லயே உங்களால 2 இல்லைன்னா 3 5 மார்க் வந்து எழுத முடியும். ஓகேங்களா? அவ்வளவு முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. இதுல கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சோ அதனால அந்த 20 2 மார்க், ஒரு 19 3 மார்க், அப்புறம் 16 5 மார்க் இதை மட்டும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நீங்க பிசிக்ஸ்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இதே மாதிரி கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ் முதற்கொண்டு முடிஞ்சா தமிழ், இங்கிலீஷ். ஓகேங்களா? மத்தபடி மேஜர் சப்ஜெக்ட் எல்லாமே கண்டிப்பா வந்துரும். முடிஞ்சா தமிழ், இங்கிலீஷ் நாங்க ரெடி பண்ணி கொடுத்துறோம். இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே உங்களுக்கு தேவையான கொஸ்டின் பேங்க்ஸ் வந்து அடுத்தடுத்து நம்ம சேனல் அப்லோட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டுமே போதும். இது உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகேங்களா? ப்ராப்ளம்ஸ் வந்து கொஸ்டின் மட்டும் தான் நான் அப்லோட் பண்ண போறேன். ஆன்சர்ஸ் வந்து மேபி நீங்க கேட்டீங்கன்னா நாங்க அதை ஒர்க் அவுட் பண்ணி அதை ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி அனுப்புவோம். ஸோ ஓகேவா? அதனால உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நம்மளோட யூடியூப் சேனல்லே கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? எல்லா எக்ஸாமுக்குமே இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.